வணக்கங்க. மழைக்கு எதமாக ஒரு ரசம் செஞ்சு காமிக்க போகிறேன். ரசமே ஈஸி தான். நான் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு ரசம் எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் நம்ம இப்போது பார்த்துடலாம். ரசத்துக்கு தேவையான ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, அதுக்கு தேவையான உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கடுகு எடுத்து வச்சுருக்கோம். இது வறுத்து இடிக்கிறதுக்கு ஒரு 7 பல் பூண்டு, ஒரு மிளகாய், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. அவ்வளோதான் இதுக்கு வறுத்து எடுத்துக்கிறதுக்கான பொருள். கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். வாங்க இப்போ சட்டியில் மிளகாயும் துவரம்பருப்பையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். அது ரெண்டும் ஒரு பாதி அளவுக்கு வறுபடுற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அதில் பெருங்காயத்தையும் சேர்த்து வறுத்துட்ருக்கோம். துவரம்பருப்பு கொஞ்சம் பாதி வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம். நல்லா இப்போது நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையும் மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இப்போது வறுத்துக்கலாம். வறுக்கும்போது எந்த பொருள் வறுத்தாலும் நீங்கள் தீயை ஹையில் வச்சிட்டிங்கன்னா கருகிடும், வாசனை வராது. மிதமான தீயில் வறுக்கும் பொழுது நல்ல வாசனையாக கரெக்டான நம்ம கலரில் அதை வறுத்து எடுக்க முடியும். அதனால் எப்போ என்ன பொருள் வறுத்தாலும் மிதமான தீயிலேயே நீங்கள் வருங்க, ஹையில் வச்சிடாதீங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரசத்தில் நிறைய வகை இருக்குதுங்க. நான் இது ஒரு வகையான ரசம் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறைய ரசம் வீடியோவும் போடுறேன். இந்த மழைக்கு ரொம்ப எதமாக என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் ஒரு ரச சாதம் வச்சு சாப்பிட்றது ஒரு பருப்பு துவையலோட சூப்பராக இருக்கும். வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே நம்ம பிளேட்டில் ஆற வச்சு அப்படியே இடிச்சிட்டு வந்துடலாம். குறப்பாக இதே மாதிரி மிக்சியில் கொடுத்து நீங்கள் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ அதுக்கு தேவையான கொத்தமல்லியை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா கொத்தமல்லியும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது இதில் அரிசி களைஞ்ச தண்ணியில் புளி, உப்பு போட்டு கரைச்சி மஞ்சத்தூளியும் அதில் நான் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போது நான் ஒரு 2 தக்காளி அதில் சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பழம் கெட்டியாக இருந்தாலும் மிக்சியில் கூட ஒரு ஓட்டி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் கனிஞ்ச தக்காளிங்கிறனால கரைச்சி விட்டுக்கிறேன். நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெய். ரசத்துக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிடாதீங்க, மேலே மிதக்கும். தாளிக்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அதில் நம்ம தாளிக்கிறது கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். நான் பெருங்காயத்தை வறுத்துட்டு பவுடர் பண்ணியிருக்கிறதுனால நான் பெருங்காயம் இப்போ சேர்க்கல. அந்த பெருங்காயம் அதில் சேர்க்கலைன்னா இதில் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நான் ரசத்தை அதில் ஊற்றிடுறேன். அதில் அப்படியே மூடி போட்டு அப்படியே இந்த பவுடரையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சு ரொம்ப சிம்மில் வச்சு பொறுமையாக கூடி வந்தாதாங்க ரசம் நல்லாயிருக்கும். அதனால் நான் சிம்மில் வச்சு மூடி போட்டு நம்ம ரசம் கூடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிம்லேயே இருக்கட்டும். நம்ம ரசம் வைக்கும் போது அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சா ரசம் டேஸ்ட்டாக இருக்குங்க. பொறுமையாக தான் கூடி வரணும் ரசம். அவசரமாக கொதிச்சதுன்னா ரசம் கடுத்து போயிடும். கொதிக்கக்கூடாது. இது மாதிரி நுரக்கட்டி வரும்பொழுது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடணும். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். ரசத்தை அதில் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சமாக பச்சை தண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். அவ்வளோதான். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி அதில் தூவிட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். இது சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி அம்மங்காய் கிச்சனை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பரான மழைக்கு எதமாக ஒரு ரசம் வெரி டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக செஞ்சு காட்டியிருக்கேன். நன்றி, வணக்கம்.